இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவில் 2 செய்திகள் அரங்கேறி இருக்கின்றது. ஒன்று, ஈரானிய உளவுத்துறை தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேலின் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மற்றும் ஈரானுக்குள் 235 உளவாளிகள் கைது. என்னங்கடா இது? நாளாந்தம் இதுதான வேலை. ஒவ்வொரு நாளைக்கும் 90, 140, 180, 200 உளவாளி. அப்ப ஈரான்ல வாழ்ற மக்கள் எல்லாமே உளவாளி தானா அப்படின்னு கேட்கலாமா? இல்லையா? என்றால் தொடர்ச்சியாக ஈரானுக்குள் உளவாளி தான் அரெஸ்ட் பண்ணப்படுது, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்படுது, கோர்ட்ல நிறுத்தப்படுது. அடங்குறான்னு இல்ல, தொடர்ச்சியாக ஈரானுக்குள் உளவாளிகள் சொல்ல, அதை கொசு தொல்லை, எரி தொல்லை தாங்க முடியல அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு பாருங்க, தெஹ்ரானின் உளவுத்துறை தலைவர் வீரமரணம். அந்த உளவுத்துறை வீரமரணம் துல்லியமான உளவறிக்கைகள் இவர் போரிடம் எல்லாம் வாட்ச் பண்ணப்படுது. உதாரணமாக இன்று காலைக்கு வெளிக்கிறார் என்றால் அவர் வெளிக்கிட்ட இடத்திலிருந்து கண்ணு கட்டிய தூரம் வரையும் தொலைபேசி ஸ்டார்லிங் மொபைலுடன் தொடர்ச்சியாக கண்காணிச்சு இருப்பான். இப்ப உதாரணமாக இப்ப நான் கலம்பு ஃபோர்ட்ல இருந்து ஒரு நம்பர் 7, அப்ப நான் 7 அடுத்த ஆள் 8 கொடுக்கணும். அப்ப 8 எங்க நிற்பார்? கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் ஜங்ஷன்ல நிக்கலாம். அப்ப அந்த 4 சந்தி, நாட் சந்தி. அப்ப அந்த நாட் சந்தில எந்த பக்கம் போறான்னு 9ஆம் நம்பர் கொடுக்கலாம். இதான் அந்த உலக சிஸ்டம். இப்படி அவர் நடமாட்டங்கள் துல்லியமாக கண்காணிக்கப்பட ஏற்கனவே ஆல்ரெடியாக அங்க தாக்குதலுக்கு ரெடியா இருக்கும். கூடுதலாக இந்த பெங்கூரியன் எல்லாம் கூட இருக்குதான். அதுதான் தொடர்ச்சி அந்த பெங்களூருக்கு அடிக்கிறாங்க. இப்ப இந்த பெங்கூரியன் ஏர்போர்ட்ல தான் அந்த அழிப்புக்குரிய பிளைட்டுகள், போர் விமானங்கள் அங்கதான் கூடுதலாக நிறுத்தப்பட்டிருக்குமா. அப்ப அங்கிருந்து துல்லியமாக தகவல் உளவாளி கிடைச்சி சரியா உளவு ஜமீருக்கு உளவுத்துறை தலைவர் அவன் இஸ்ரேலிய ராணுவ தளபதி அவனு கொடுத்தா தட்டி விட்டா சொட்டா வந்து அடிக்காங்க. ஏன் கூட தான் என்றாலும் உங்களோட நடமாட்டம் துல்லியமாக கண்காணிக்கப்படுது இல்லையா? இதே வேளை ஒரு செய்தி இந்த உலகத்தில் மற்றொரு செய்தி பரவுகின்றது. முதலாக ஈரானிய உச்ச தலைவர் மொஸ்தபா கொமைனி பாதுகாப்பு மாநாட்டோட சந்திச்சிருக்கிறார். அந்த செய்தி மிகப்பெரிய செய்தியாக உலக பரப்பில் அடே இருக்கிறானா, வந்துட்டானா, அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் விதமாக அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய செய்தியாக அது பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு அது வந்து இருக்குது. மிகப்பெரிய இஷ்யூ அது. அவர் வந்து அந்த வீடியோ தாரம் பாருங்க. அவர் பாதுகாப்பு மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப இவர் இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்துட்டா இல்லையா? அப்ப ஆக உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு இப்ப அவரை தேடுவாங்க. அச்சத்துக்கு அப்பால் ரைட் ஆள் வெளியாயிட்டா இனி தேடுவாங்க. அப்ப இவங்க இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையுமே பாவிக்காம லெட்டர்ஸ் மூலம் முல்லா உமர் ஆறு தலிபான் தலைவர், அவர் அதான் இன்னும் இருந்தார் நினைக்கிறேன். நீண்ட காலமா அவர் தப்பியதுக்கு காரணம் எந்த தொலைபேசியில் யூஸ் பண்றல, தொலைபேசியை கிடையாது. யாரும் சந்திக்கணுமா நேர போய் சந்திக்கிற வார மாறுவேடங்கள்ல போறது போன் மூலமா தான் அவர் கூடுதலா பாவிக்கிறார். இந்த செய்தி மொஸ்தபா கொமைனி அவளை எந்த காயும் இல்லை, அல்ல கதை கட்டிக்கிறாங்க. கதை ஒன்று கட்டப்பட்டிருக்க நாமளும் தந்தம். ஆக அது அடிச்சுட்ட கதையா தான் இருக்கணும். அவர் எந்த காயமும் படல, அழகா வாரார். பாதுகாப்பு மீட்டிங் வாரார். அவங்க அந்த வீடியோ வெளியாக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் மீட்டிங் உள்ள வந்தீங்கன்னா பாருங்க வருகிறது. வாங்க நம்ம இப்ப தெஹ்ரான் செய்திக்குள்ள போவோம்.
தெஹ்ரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் IRGCயின் உளவு தலைவர் வீரமரணம் அடைந்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரோஷங்களுக்கு மத்தியில் ஈரானின் தலைநகரமான தெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் IRGC உளவு தலைவர் வீரமரணம் அடைந்துள்ளதாக ஈரானும் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. திங்களன்று இன்று காலை வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் இன்றைய தினம் அதிகாலையில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய எதிரிகளால் நடத்தப்பட்ட ஒரு குற்றவியல் மற்றும் பயங்கரவாத தாக்குதலில் பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜித் காதேமி படுகொலை செய்யப்பட்டதாக IRC மக்கள் தொடர்பு துறை தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கை காதேமியின் சாதனைகளுக்கு அஞ்சலி செலுத்தியது. மறைந்த IRGC உளவு தலைவர் 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சியின் கொள்கைகளையும் ஈரானின் இஸ்லாமிய அமைப்பு மற்றும் பிரதேசங்களையும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக நேர்மையாகவும் தைரியமாகவும் பாதுகாத்தார் என்றும் பல்வேறு உளவு பாதுகாப்பு துறைகளில் சிறந்து விளங்கினார் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது. குறிப்பாக மூலோபாய மட்டங்களில் வெளிநாட்டு எதிரிகளை எதிர்கொள்ளும் பாதையில் கதேமியின் கடுமையான முயற்சிகள் ஈரானுக்குள் ஊடுருவி தேசிய அமைதியையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்க முயலும் எதிரிகளின் கொடூரமான மற்றும் சாத்தானிய சதி திட்டங்களை முறியடிக்க ஈரானின் உளவுத்துறைக்கு பல ஆண்டுகளாக வழிவகுத்தன என்று IRGC சுட்டி காட்டியுள்ளது. இதேவேளை இன்றைய மாலை செய்தியில், இன்றைய திங்கட்கிழமை மாலை செய்தியில் இந்த படுகொலைக்கு இஸ்ரேலிய ஆட்சி பொறுப்பேற்றது. இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி எல் ஜமீருடன் நடத்திய மதிப்பீட்டின் போது இந்த தாக்குதல் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக இஸ்ரேலின் ராணுவ விவகாரங்கள் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். மேற்கு தெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் தொடர்புடைய 235 உளவாளிகளை கைது செய்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய காவல்துறை மேற்கு தெஹ்ரானில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய 235 நபர்களை ஒரே நாளில் 24 மணி நேரத்துக்குள் கட்டாயமாக வெற்றிகரமாக அடையாளம் கண்டு கைது செய்ததாக அவர்களில் 93 பேர் நீதிமன்ற தீர்ப்பின்படி பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஏனையோர் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று திங்கள் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் மேற்கு தெஹ்ரான் மாகாண காவல்துறை தலைமை நாட்டை சீர்குலைக்கும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் இலக்கை தொடர்ந்து இந்த நபர்கள் கலவரங்களை உருவாக்க தேச விரோத சக்திகளை ஒருங்கிணைக்கவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான பிரசாரத்தை பரப்பவும் பயங்கரவாத ஈரான் இன்டர்நேஷனல் தொலைக்காட்சிக்கு படங்களையும் காணொளிகளையும் அனுப்பவும் முயன்றதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த திங்களன்று நடந்த மற்றொரு நடவடிக்கையில் குஜஸ்தான் மாகாண காவல்துறை இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நாசகார திட்டங்களுக்கு ஒத்துழைத்ததற்காக 138 நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்திருந்தது. தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் விரிவான காவல்துறை விசாரணைகள் மூலம் கடந்த 72 மணி நேரத்துக்குள் விரோத ஊடகங்களுடன் குறிப்பாக ஈரான் இன்டர்நேஷனல் மற்றும் மனோட்டா நெட்வொர்க்குடன் ஒத்துழைத்து வந்த நபர்களை குஜஸ்தான் காவல்துறை உளவு அமைப்பின் உளவுத்துறை முகவர்கள் வெற்றிகரமாக அடையாளம் கண்டு கைது செய்தனர் என்றும் குஜஸ்தான் மாகாண காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் தொடர்புடைய சுமார் 140 நபர்களையும் உளவாளிகளையும் கைது செய்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு மாகாணமான குஜஸ்தானில் இஸ்லாமிய குடியரசை இலக்காக கொண்ட இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க சதி திட்டங்களுக்கு ஒத்துழைத்த 138 நபர்களை அவர்கள் கைது செய்திருந்த அதே போல சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை காவல்துறை அவசர மையத்துக்கு உடனடியாக தெரிவிப்பது, எந்தவொரு அறிவுகரமான செயலையும் மற்றும் பாதுகாப்பின்மையை விதைக்கும் நடவடிக்கைகளையும் தடுக்க உதவும் என்று குறிப்பிட்டு பொதுமக்களின் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்தி உள்ளனர். பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் மற்றும் அமெரிக்காவின் சமீபத்திய தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் இந்த கைதுகள் நடந்தேறியுள்ளது. நாட்டின் உளவு அமைப்புகள் மற்றும் சட்ட அமலாக்க படைகள் பலரை கைது செய்துள்ளன. ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் நாசகார சக்திகள் செயல்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் தீர்க்கமான மற்றும் வெற்றிகரமான தொடர் பதிலடி தாக்குதல்கள் மூலம் ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொண்டுள்ளன. இதேவேளை ஈரானுக்குள் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் 24 மருந்து மற்றும் மருத்துவ ஆலைகள் சேதமடைந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது.
அதாவது டெப்லெட் பாக்டீரியாக்கள். அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் பல மாகாணங்களில் உள்ள 24 மருந்து மற்றும் மருத்துவ உபகரண ஆலைகள் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய மருந்துகளின் தேசிய விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தெஹ்ரான், இஸ்பஹான், ஹமேதான், கோம், ஹாஸ்பின், அஹ்வாஸ் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய நகரங்களில் உள்ள மருந்து மற்றும் மருத்துவ உபகரணத் துறையைச் சேர்ந்த 24 தொழிற்சாலைகள், விநியோக சங்கிலிகளின் சில பகுதிகள் உட்பட சேதமடைந்து விட்டதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் அத்தியாவசிய சிறப்பு மற்றும் முக்கியமான மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான அணுகல் பாதிக்கப்படவில்லை என்றும் நாட்டின் சுகாதார பொருட்கள் துறை இந்த கடினமான மீள்திறன் சோதனையை வெற்றிகரமாக கடந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் விநியோக சங்கிலி தொடர்ச்சியாக நிகழ்நேரத்தில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணத்துறையைச் சேர்ந்த 14 ஊழியர்கள் வீரமரணம் அடைந்துள்ளதாகவும் ஹசமி தெரிவித்துள்ளார். ஆக ஈரானுக்குள் மிக அதிகமாக குறிவைத்து மருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற மருந்து ஆலைகள், வைத்தியசாலைகள், வைத்திய துறைகள் சம்பந்தப்பட்ட பெரும் பகுதிகளும் ஈரானுக்குள் தாக்கப்பட்டு வருவதாகவும் இதைகளை நாசகார செயலாகவும் ஈரான் பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது முஸ்தபா கொமனி அவர்கள் தனது இருப்பிடத்தை காட்டியிருக்கின்றார். நுணுக்கமாக இஸ்ரேல், அமெரிக்கா தனது உளவு படையை போட்டு இந்த இடத்தை கண்காணிக்க மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் நாம் ஏற்கனவே ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். இரண்டு நாட்டின் உளவு அமைப்புகள் முஸ்தபா கொமனியின் இருப்பிடத்தை சல்லடை போட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் தான் அவர்கள் கூடுகின்ற இந்த பாதுகாப்பு மாநாட்டு அண்டர் கிரவுண்ட் இடம் ஒன்றை காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருவான் அவன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு திருப்பதி ஒன்றியல் மாதிரி நிறவலி உடப்படுதானே. அதனால பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்றாங்க, எவ்வளவு தூரம் அவன் விளையாடான் என்பதையெல்லாம் எதிர்வரும் நாட்களில் பார்ப்போம். இன்னும் 48 மணி நேரங்களுக்குள் அமெரிக்க அதிபர், அதாவது மெண்டல் ஒரு நரகத்தை ஈரானுக்கு காட்ட போட்டாக தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்கிறான் பாவி. பார்க்கலாம் நாளைக்கு தினமும் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.